இல்ல இங்க வந்ததும் அதே முருக பக்தர்கள் தானே யாரு மாநாட்டுக்கு? இல்லையே, நீ ஆளு கூட்டிட்டு வரல, அவன் நடந்து வந்தாங்க. பிஜேபி கட்சிக்கு செல்வாக்கு இருக்குமானா, பிஜேபி கட்சி முருகனை பயன்படுத்தணும்னு நினைச்சா, நீ ஒரு நாள் தைப்பூசக்கு நடந்து வருகிற இடத்துல ஒரு கேம்ப் போடு. அந்த கேம்பை போட்டுட்டு காலில் செருப்பு இல்லாம நடந்து வரான் பாரு, திருச்செந்தூருக்கும் பழனிக்கும். அவனை வழிமறிச்சு கேளு, நீ ஏன் வர்றேன்னு. அவன் சொல்லுவான், என்னுடைய தங்கச்சிக்கு 2 சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, என்னுடைய தங்கச்சிக்கு உயிர் பிச்சை கேட்டு முருகன் வர்றேன்னு சொல்லுவான். எங்க அப்பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறார், என் அப்பாவுக்கு ஏதாவது உயிர் தான்னு கேட்டு வருவான். 34 வயதாகி என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகல, 10 பவுன் தங்கத்திற்கு போக்கில்ல வக்கில்ல, எனக்கு அதை வாத்தா முருகான்னு கேட்கத்தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கோரிக்கையோட வர்றான். கோரிக்கையோடு வருகிறவன் தான் முருக பக்தன். இந்த முட்டாள்களுக்கு தெரியுமா இது? எளிய மக்களின் நம்பிக்கைக்கும் இவங்க செய்யற அரசியலுக்கும் வித்தியாசம், பயங்கரமான வித்தியாசம். இவன் வெட்டி தரமா ஒரு கிரௌடு இவங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு முருகனை பயன்படுத்தலாம். அப்படின்னா இது பாஜக நடத்துற மாநாடு இல்ல, இந்து முன்னணி நடத்தினது தானே. இந்து முன்னணி மாநாடு நடத்தினா நீ ஏன் போய் உட்கார்ந்து இருந்தேன்னு கேக்குறேன். அதிமுகவே போனாங்க சார். அதிமுக தான் தற்கொலை பண்ணியாச்சு. அவன் போனாரு, செல்லூர் ராஜு போனாரு, மோடிக்கு மகன் கேடி ராஜேந்திர பாலாஜி போனான், எல்லாரும் போனான். நீ மாநாட்டுக்கு அழைச்சி நீ யார பேச வச்சிருக்கணும்? முருகனை பற்றி பேசுவதற்கு தகுதி உள்ளவங்களை பற்றி கூப்பிட்டியா நீ? 3 நாள் முத்தமிழ் முருக மாநாடு நடத்தினாரு சேகர் பாபு, யார பேச வச்சாரு? முருகனை பற்றி பேச தெரிஞ்சு என்னையா கூப்பிட்டாரு? ஏன் அரசியல் ஆயிடும்ங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு தரல. முருகனை பற்றி தெரிந்தவர்களை வைத்து பேச வைத்தார். 3 நாள் மாநாடு நடத்தணும். அவங்க நடத்தலாம், நாங்க நடத்தக்கூடாதுன்னு அப்படி இல்ல. யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டக்கூடாது. யானைக்கு இருக்குது, ஆட்டுது, அதுக்கு கழுது ஆட்டலாமா?